மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்று வருவதை நேரலை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அங்கு எந்தெந்த கட்சியின் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கானது தற்போது டெல்லியில் யமுனை நதிக்கரையில் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமாக பிரதமர் மோடி உள்ளிட்ட தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். முன்னதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகளால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் இரவு காலமானார். டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோர் மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தியிருந்தனர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தனர். அவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மலர் வளையம் வைத்து மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். திமுக எம்பிக்கள் கனிமொழி, டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்டோரும் தங்களது மரியாதையை செலுத்தினர். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க வழிவகை செய்தவர் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதிமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். பாமக தலைவரும் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து வருமான அன்புமணி ராமதாசும் அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு மன்மோகன் சிங்கின் உடலானது கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து 8:30 மணி முதல் 9:30 மணி வரை காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போதே ஏறத்தாழ அனைத்து தலைவர்களும் நேரடியாக வந்து தங்களது மரியாதையை செலுத்தியிருந்தனர். அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையகத்துக்கு சென்று மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தியிருந்தனர். குறிப்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி மற்றும் உள்ளிட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்களும் தங்களது இரங்கல்களையும் மரியாதையையும் நேரில் சென்று அவர்கள் செலுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இறுதி ஊர்வலமானது நடைபெற்றது. அதாவது காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து யமுனை நதிக்கரைக்கு வாகனத்தின் மூலமாக அவரது உடலானது எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து இந்த இறுதி பேரணியின் போது அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து அவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கூடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மன்மோகன் சிங் உடல் எடுத்துச் செல்லப்பட்ட அந்த வண்டியிலேயே ராகுல் காந்தியும் நின்றவாறே சென்று தனது மரியாதையை அவர் செலுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவரது மன்மோகன் சிங் உடலானது தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய யமுனை நதிக்கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பல்வேறு முக்கிய தலைவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்களான தொடர்ந்து அமித்ஷா, ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் தொடர்ந்து தங்களது அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றனர். மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா, மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கரும் தொடர்ந்து மலர் வளையம் வைத்து தங்களது மரியாதையை செலுத்தி இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி தொண்டர்களும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த நிலையில்தான் தற்போது அவரது இறுதிச் சடங்கானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது இறுதிச் சடங்கு முழுமை பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் ராணுவ மரியாதையுடன் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பல்வேறு உலக தலைவர்களும் தங்களது இரங்கல்களை மன்மோகன் சிங்கிற்காக தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.